இந்த செய்தியினுடைய நோக்கம் நான் பார்க்கல, ஆனா வளர்ந்துனுக்குது. நான் பார்க்கல, ஆனா வளர்ந்துகிட்டு இருக்கு. பிரைஸ் காட். கவனிக்கலாம். இந்த செய்தியில் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது வழிகள், கர்ப்பத்திலே வழிகள். கர்ப்பத்தின் வழி எப்படி? பிரியமன்லையே, அந்த தாய்க்கு கூட வளருகிற எலும்பை பத்தி தெரியலையோ, அதே மாதிரி நீங்க என் பிள்ளைங்க தான், என் வழிகள் உங்களுக்கு தெரியாதுன்ற. ஏன்னா என் பிள்ளைங்களா இருந்தா கூட நீங்க உங்க வழியில தான் நடக்கிறீங்க. உங்களை என் வழிக்கு நான் கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அவன் தன் இஷ்டமான வழியில் நடக்கிறான் எழுதியிருக்கிறது வேதத்தில். சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அதோட நிக்க வைக்கல, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனும் அவன் பாக்கியவான். எதுக்கு? உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவ. உனக்கு பாக்கியமும் உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனித்தரும் திராட்சை கொடி போல இருப்பார். உன் பிள்ளைகள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பாய். நீ பிரியமானவர்களே கவனிக்கலாம், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்றார். இது அவர் வழியில நடக்கிற மனுஷன். இது அவர் வழியில நடக்கிற மனுஷன். நீதிமொழிகள் 14:12 வாசிக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஏசாயா 55:8-9 இப்படி வாசிக்கிறோம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்ல. யார்கிட்ட கர்த்தர் பேசுறாரு? அவர் அறியாதவங்க கிட்ட பேசிருக்கிறாரு. அவர் அறிஞ்ச பிள்ளைங்க கிட்ட தான். ஏன்னா உங்க நினைவுக்குள்ள என் நினைவை வைக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம் கிடையாது. உங்க விருப்பத்துக்கு என்னை பயன்படுத்திக்கிற ஜனமா தான் இருக்கிறீங்களே தவிர என் விருப்பத்துக்கு உங்களை பயன்படுத்த முடியலன்றாரு. இது எப்படின்னா, சில வேளை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பாயிண்ட்ல இருந்து சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்போம், கேக் வாங்கி கொடுப்போம். கொடுத்துட்டு அப்பா ஒரு துண்டு கொடுன்னு கேட்பான். அது பார்க்குற ஸ்டைலும் அது இல்லைன்ற ஸ்டைல பார்த்துக்கிறீங்களா? தரமாட்டேன். அப்ப நீங்க எப்படி இருக்கும்? சின்ன பிள்ளை தான், தான் பிள்ளை தான், தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனா அது கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட புத்தி, வாங்கி கொடுத்தது அப்பந்தான்றான்றத கூட அதுக்கு உணர்வு வர மாட்டேங்குது. நான் தரமாட்டேன். அந்த குழந்தை தரலன்னா கூட அந்த அப்பனுக்கு எப்படி சொல்லுக்கு வந்தாரோ சொல்லுங்க. எந்த அப்பனுக்காவது என் புள்ள இல்லைன்றது, என் புள்ள கொடுக்க மாட்டேங்குது, என் புள்ள கொடுக்கலையா, என் புள்ள குட் கேரக்டரியா, தரமாட்டேன் என் புள்ளன்னு சந்தோஷப்படுவான். அப்பன் புள்ள கொடுத்த உடனே அம்மாடே ராசா என் மனச குளிர வச்சிட்டியாடா, பெரிய மனசு, சின்ன புள்ள. ஆனா அந்த சின்ன புள்ள இல்லைன்றத கூட பெத்த மனசு ஏத்துக்கல. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரியா பிள்ளையா பெத்துட்டேன்னு பெத்தவனுக்கு வலிக்குது புள்ள இல்லைன்னா. இந்த செய்தியில நமக்கு ஆண்டவர் ஏன் இந்த செய்தி தர்றாருன்னா, இந்த உலகத்துல கடவுளுடைய ஸ்தானத்துல நம்ம இருக்கிறோம். யார் ஆமேன்னு சொல்லு? யார் ஸ்தானத்துல? இந்த ஏழைங்க, எளியவருங்க, திக்கற்ற பிள்ளைங்க, விதவைங்க, ஆதரவற்றவங்க, அனாதைங்க, ரட்சிக்கப்படாதவங்க, இவங்களை எப்படியாக்கிலும் போய் நம்ம ரீச் பண்ண மாட்டோமா? நம்ம கிட்ட இருக்கிற சுவிசேஷத்தை வச்சு, நம்ம கிட்ட இருக்கிற பைபிளை வச்சு, நம்ம கிட்ட ஆண்டு கொடுத்த சோறு, நம்ம கிட்ட கொடுத்த துணி, நம்ம கிட்ட கொடுத்த பணம், நம்ம கிட்ட கொடுத்த வரங்கள், நம்ம கிட்ட அவர் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதை வெறிய நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும்ன்ற ஒரு சின்ன சர்க்கிள்ல, ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள அடக்கி கொண்டு வாழ்ந்துராதபடிக்கு அவருடைய பெரிய குடும்பத்திற்குள்ள நிறைய பேரை கொண்டு வர்றதுக்கு நீங்களும் நானும் பயன்பட மாட்டோமா அப்படின்ட்டு தான் தேவனுடைய இயக்கம். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த பூமியில நான் எவ்வளவு நாள் உயிரோட வாழ்வேன்னு தெரியாது. என்கிட்ட வர்றதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வர்றது, என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள். எதையும் நான் என்னுடையது என்று உம்மை பிரித்து எனக்கு சொந்தம் கொண்டாடாதபடிக்கு ஆண்டவரே, நான் எப்படி உமக்கு சொந்தமோ, நீர் எனக்கு எப்படி சொந்தமோ
அப்படி உம்முடைய சொந்தங்களிடத்தில் செலவிடுவதற்கு என் வரத்தையும் எனக்கு நீர் கொடுத்த ஒவ்வொன்றையும் பயன்படுத்தும் போது கர்த்தர் உன் கையை பலப்படுத்துவார், கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அதற்காகத்தான் இந்த செய்தி பிறந்தது. ஏன்னா அடுத்து இன்னும் ஒரு மாசத்துல நம்ம ஒரு புது வருஷத்தை சந்திக்க போறோம். இந்த புது வருடத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால சில ஏழைகள், எளியவர்கள், திக்கற்ற பிள்ளைங்க, விதவைங்க, அவங்கள நினைச்சு உங்களால என்ன செய்ய முடியுமா? கடந்த ஆண்டுல கூட அநேக மக்கள் நீங்க ஒரு மூட்டை அரிசி, 5 கேஜி 2 கேஜி மைதம்மா, இந்த அட்டை, அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. நம்மெல்லாம் அது இல்லாமல் நான் ஒரு பெரிய தொகையை கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சோம், அந்த டெஸ்டிடியூட், தெருக்களிலே தள்ளப்பட்ட அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம என்ன பண்ணோம். அப்போ அந்த டைம் மோரஸ் கிட்ட வாகனம் இருந்தது. அவருடைய வாகனத்தில் பிரியமானவர்களே ஏறக்குறைய ஒரு 20-25 மூட்டை கிட்ட அரிசிங்க அவ்வளோ எத்தனை போய் போட்டு நிறைய கொடுத்து அவர்களுடைய கண்களிலே கண்ணீர் வந்தது. ஆராதனை பண்ணி முடிச்சுட்டு வந்தோம். இதெல்லாம் என்னன்னா, பெற்றவங்க பிள்ளைங்க கைவிட்டு தெருக்களில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை செய்யறதுக்காக ஆண்டவர் என்னன்னா, புது வருஷத்துக்குள்ள எந்த விதையும் இல்லாமல் பிள்ளைங்க நுழைஞ்சிட போறாங்க. இந்த மாதிரி ஏழைங்களெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்க, புத்தாண்டு கொண்டாடுவீங்க. இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் இந்த காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் அந்த காரியங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துறார். கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு, கேரல்ஸ் கொண்டாடுற நீங்கள் கூட ஏதாவது ஒன்று கொடுத்து ஏசப்பாவுக்கு பிரியமல்ல அவங்களுடைய இதயங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ரிப்பரேஷன். இந்த சர்மன் எதுக்கு அப்படின்னு ஆண்டவர் கொடுத்தாருன்னா, ஏன்னா உங்களுக்கு நான் வேற செய்தி கொடுத்துருக்கணும். இன்னைக்கு நைட்டு உட்காடுற ஆண்டு சமூகத்தில் 1:30 மணி 2 மணி ஆயிடுச்சு. ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். நான் கடந்த கொடுத்த செய்தி இல்லை மகன், டிசம்பருக்கு முன்னால் இப்போ நான் கொடுக்க போகிற செய்தியை கொடு அப்படின்னு. அப்போது தேவன் எதை குறித்து ஆண்டவரை பேசணும் அப்படின்பது தான், உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய். அப்போ 5ஆம் வசனம் என்னோட கர்த்தர் ரொம்ப தெளிவா பேசினார். அந்த செய்தியை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். Are you ready? Prepare yourself to do good works. நீங்க உங்களுடைய தானியங்கள் நீங்களா போய் கொடுத்தாலும் சரி, இல்லையா இப்போ நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் உஷா சிஸ்டர் வீட்டு மேலே வச்சாலும் சரி, இந்த இடத்துல இருந்து வச்சாலும் சரி, அது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் போகும். அதனுடைய அறுவடை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். ஹல்லேலூயா. ஸோ மாரியம் உறைந்த மழையும் மீண்டும் வர சொல்கிறேன். வழி, கர்ப்பம், கர்த்தரின் வழிகள். சொல்லுங்க, கர்த்தருடைய கிரியைகள். சொல்லுங்க, வழி, கர்ப்பம், கர்த்தருடைய கிரியைகள். நான் பார்க்கல சொல்லுங்க, ஆனா வளருது. நான் பார்க்கல ஆனா வளருது, ஆனா அப்புறம் பார்ப்பேன். பிரைஸ் காட். சோ இந்த நாளிலே அன்பானவர்களே, the way of the spirit, that's my first point. அந்த 5ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கலாம். முதல் வரியை, ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் somebody say the way of the spirit, way of the spirit. சொல்லுங்க, வழி, ஆவியின் வழின்னு சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆவியின் வழி. அன்பானவர்களே கவனிக்கலாம், நீங்களும் நானும் ஒரு பெயர் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள். We are not Christians, we are the children of God. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டது உலகம் நம்மை அழைத்தது. நம்மை கேலி செய்யும்படியாக பயன்படுத்தப்பட்ட பெயர் தான் கிறிஸ்தவர்கள். என்னங்க, கிறிஸ்தவர்கள் என்பது கேலியின் சொல், பரியாச சொல். கிறிஸ்துவை பின்பற்றினார்கள், கிறிஸ்தவர்கள் என்று கேலியாய் சொன்ன வார்த்தை கிறிஸ்தவம். அந்த கேலியின் சொல் தான் இன்றைக்கு பிரியமானவர்களே உலகத்துல நமக்கு லேபிளா, நமக்கு ஐடென்டிட்டியா மாறிடுச்சு. ஆனால் உலகம் கொடுக்கிறதல்ல நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளம் உலகம் தருவதல்ல, ஆண்டவர் கொடுப்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 வாசிக்கிறோம். இவர்கள் மாம்சத்தினாலாவது இரத்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். Somebody say hallelujah. நான் தேவனால் பிறந்தவன் சொல்லுங்க.
Come on, one more time. நான் தேவனால் பிறந்தவன். சொல்லுங்க, மாம்சத்தின்படி என் பெற்றோர் என்னை பெற்றெடுத்தார்கள், ஆவியின்படி தேவன் என்னை பெற்றெடுத்தார். Hallelujah. So இந்த sermon யாருக்கு? ஆவிக்குரியவர்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு. It's not for the natural, because natural will not accept nor understand. புரியாதனால ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் ஆவிக்குரியவர்களுக்கு இது விளங்கும். ஆகையால் கவனிங்கள், ஆவியின் வழிகள். சொல்லுங்க, ஆவியின் வழி. இப்போ ஆண்டவராகிய தேவன் பிரசங்கி 1:6 நாம் வாசிக்கும் பொழுது 1:6 இது வாசிக்கிறோம். காற்று என்ன செய்கிறது பிரியமல்லே? தெற்கே போகிறது, வடக்கே திரும்புகிறது, அது தொடர்ச்சியாய் சுற்றி வருகிறது. பிரியமல்லே, எந்த இடத்துக்கு வருதோ அங்கே போகுது. வாசிக்கலாம், சீக்கிரமா வாசிங்க யாராகில். காற்று தெற்கே போய் வடக்கையும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்திற்கே திரும்ப வரும். ஹalleluya சொல்லலாம். சோ இத எதை பத்தி பேசுறாருன்னு கேட்டா, காற்றின் வழின்னு சொல்லுங்க, ஆவியின் வழின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஆவியின் வழி. இப்போ பிரசங்கி 8:8 வாசிக்கிறோம். மனுஷனுக்கு வந்து கவனிங்க. இப்போ நான் காலையில கூட சொன்னேன். இப்போ கவனிங்க, look, என் கையை பாருங்க. This is 500 rupees. 500 ரூபாய் தானே? சரி, 5 லட்சமா கூட நினைச்சிங்க, 5 கோடியை கூட நினைச்சிங்க. இது இப்போ இது என் கண்ட்ரோல்ல இருக்குது. என் கண்ட்ரோல். நான் நினைச்சா இதை யாருக்கும் நான் கொடுக்கலாம், நான் நினைச்சா யாருக்கும் கொடுக்காம போலாம். ஆனா தேவன் என்னன்றாரு, அவர் நினைப்பை என்கிட்ட சொல்ல வரும்போது உன் ஆகாரத்தன்றாரு. இதான் என்னன்றாரு, ஏன்னா இது நம்முடைய ஆகார கோல், நம்முடைய வாழ்வு ஆதாரத்திற்கு நம்மளுக்கு பணம் உதவுறதுனால இது இப்ப யார் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா என் கண்ட்ரோல்ல இருக்குது, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த காசு கவனிக்கலாம். ஆண்டவர் என்னன்றாரு நம்ம கிட்ட, இப்போ உன் வழி என் வழி, உன் வழி இது, என் வழி உயிர். உன் வழி உயிர்க்கான வழி, உயிரை காப்பாத்திக்கிற வழி. ஆனா என் வழி உயிரை உண்டாக்குற வழி. ஓ ஹalleluya. இப்போ நீ காசை வச்சுன்னு நான் சொல்றபடி கொடுக்க மாட்டேன்ற இல்லையா? எந்த இன்னொன்னு உங்ககிட்ட இருக்குது. அது இப்போ நீ உன் காசுனால கொடுக்க மாட்டேங்கிற. 8:8 படிக்கலாமே. ஏய், காசை கொடுக்காது இருக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. ஆனா ஆவியை விடாது இருக்கிறதுக்கு, ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் உயிரை விடாம இருக்கிறதுக்கு உன் உயிரின் மேல ஒருத்தனுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. படிங்க. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. இந்த யுத்தத்துல இருந்து நீ எஸ்கேப் ஆக முடியாதுன்றாரு. ஓகே, கவனிக்கலாம். இப்போ பிரசங்கி யோவான் 3:8 ஆண்டவராகிய தேவன், யோவான் 3:8 தேவன் சொல்றாரு, காற்று என்னிடத்திலிருந்து வருகிறது, என்னிடத்திற்கு போகிறது என்று நீ அறியாய். ஆனா அதனுடைய சத்தம் கேட்கும். எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாது, எங்க போச்சுனோ வருதும் தெரியாது, போறதும் தெரியாது. ஆனா காற்று சத்தம் மாத்திரம் கேட்கும். அது போலதான் தேவனால் பிறந்தவன், ஆவியில பிறந்தவனும் இருக்கிறான்றார். ஓ ஹalleluya. காற்று வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அந்த மாதிரி உன்னை பெத்து போட்டு போச்சே. மை காட், ஆவியில பிறந்தவன் சொல்லுங்க, சொல்லுங்க, ஆவியில பிறந்தவன். இப்ப listen very careful, மிகவும் கவனமாய் கவனிக்கலாம். இப்போ மாம்சத்துல உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டீங்கன்னா புரியாது. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வராரு இப்பன்னு கேட்டா, என் பிள்ளைகளே, ஏன் வழி ஆவியின் வழி. ஏன் வழி ஆவியின் வழி. இப்ப கவனிங்க, கவனிக்க வேண்டிய ஒரு உடம்புக்குள்ள, ஒரு கருவுக்குள்ள, ஒரு தாயின் வயித்துல மாம்சங்குது. அந்த மாம்சம் உருவாகுது. அந்த ஃபிளஷ்க்குள்ள நான் பிரெத் ஆஃப் லைஃப் எப்படி இன்ஃபியூஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? எம்பிரியோக்குள்ள கவனிக்கலாம், அந்த கருவுக்குள்ள நான் உயிரை உருவாக்குறேன். வெளியே அந்த கர்ப்பம் ஒரு சதை தானே, ஒரு சதை, டிஷ்யூ. ஒரு ஃபிளஷ்க்குள்ள ஃபிளஷ் வைக்கலாம். ஆனா என் வழியை கொஞ்சம் சொல்றோம் கேளு.
ஒரு மென்மையான சதையில ஒரு பலமுள்ள எலும்பை நான் உருவாக்குறேன். இது ஏன் வழி, இது ஏன் வழி. நான் செத்து கிடக்கிறத, உயிர் இல்லாதத உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். ஏன்னா இது ஆவியின் வழி. மாம்சத்தின்படி மாம்ச பொருள்களை வணங்கி கொண்டு ஒரு மெட்டீரியல்ல நீங்க ஆராதிக்கல, ஒரு கோல்ட வர்ஷிப் பண்ணல. உங்க ஜீசஸ் ஒரு சில்வர் இல்ல, உங்க ஜீசஸ் ஒரு வரைபடம் அல்ல. அவர் சொல்றார், உங்கள் இயேசு உயிர் உள்ளவர். உயிருக்குள் இருக்கிறவர். இப்ப காட் என்னன்றாரு, இந்த நிக்கோதேமு வரா, கடவுள் கிட்ட இருந்து வந்தோன்றது அவனுக்கு தெரியும். ஆனா கடவுள் கிட்ட போறோமான்ற நிச்சயம் கிடையாது. பைபிள் தெரியும், you know Jehovah, but Nicodemus was not sure. நான் எட்டர்னிட்டிக்குள்ள போறேன்ற நிச்சயம் இல்லை. நைட் டைம்ல வரான், அவன் குற்ற மனசாட்சி, பரலோகத்துக்குள்ள போக முடியுமா? அதுக்கு தான் ஆண்டு சொன்ன, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். அதற்கு நிக்கோதேமு கேட்டான், ஒருவன் வயது சென்றவன் ஆகும் பொழுது தன் தாயினுடைய கர்ப்பத்திலே பிரவேசித்து இரண்டாம் தரம் பிறக்க கூடுமோ? அதற்கு ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு போதகனாயிருந்து, ஒரு பைபிள் டீச்சரா இருந்து இதை கூட அறியாமல் இருக்கிறாய். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். 1 கொரிந்தியர் 15:44 படி ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. சொல்லுங்க, there is a physical body and there is a spiritual, come on somebody say spiritual body. spirit ன்ற வெறும் காற்று இல்ல, spirit is a body. பச்சைங்க, உங்களுக்கு ஏன் டவுட்? 1 கொரிந்தியர் 15:44 ஜென்ம சரீரத்தை புதைக்கிறாங்களா? அதை சொல்றாரு, விதைக்கப்படும். ஓ, எது எழுச்சுக்கோ? அப்ப நம்ம எல்லாருக்குள்ள இன்னொரு பாடிக்குது, நமக்குள்ள இன்னொரு பாடிக்குது, வெளியே ஒரு பாடிக்குது, அது ஜென்ம சரீரம். உள்ள ஒரு பாடிக்குது, ஆவிக்குரிய சரீரம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, இந்த ஆராதனை, இந்த காணிக்கை, இந்த தசம பாகம், இதெல்லாம் எதுக்கு நம்ம செலுத்தி இன்னைக்கு வாழ்ந்து நிற்கிறோம்? இந்த ஆவிக்குரிய சரீரத்தை அடைகிறதுக்கும் நித்தியமா வாழ்றதுக்காக தான். கொடுக்கீங்களா? ஓகே, now let's get in. listen. ஆண்டவராகிய தேவன் இப்போ இதெல்லாம் ஏன் நம்ம காட்ட வராரு? நீங்க எதை பத்தி பேசுறீங்க ஆண்டவரே? பிரசங்கின் எதை பத்தி பேசுற? உன் ஆகாரத்தை, அந்த ஒண்ணுல இருந்து படிங்க. உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு. அன்னைக்கே வந்துராது, அப்பவே வந்துராது. நீ இந்த மாசம் போட்டு அடுத்த மாசமா எதிர்பார்க்காத, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய். உன்னிடத்தில் இருக்கிறத யோசித்து பாரு. உன்கிட்ட கர்த்தர் கொடுத்துக்கிற ஆசீர்வாதத்துல எத்தனை பேர் சாப்பிடுறாங்க? கவனிங்க, உன்கிட்ட இருக்கிற 7 பேருக்கு 8 பேருக்கு. ஏன்னா பூமியில உனக்கு என்ன தீங்கு, உனக்கு என்ன மாதிரி சாவு, என்ன மாதிரி நோய், என்ன மாதிரி விபத்து, என்ன மாதிரி ஏவுதல், என்ன மாதிரி செய்வன, என்ன மாதிரி பிள்ளி சுனை கட்டு வந்து தாக்கணும் உனக்கு தெரியாது. நீ 7 பேருக்கு 8 பேருக்கு நன்மை செஞ்சிய, அந்த நன்மை என்ன ஆகுதுன்னு கேட்டா, உனக்கு தீங்கு வரும்பொழுது உன்னை பாதுகாக்கிற ஷீல்டா, உன் குடும்பத்தை பாதுகாக்கிற ஷீல்டா பல்லாங்கான் அம்பை எரியும் பொழுது, இப்ப நீ 7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு குத்திய, அந்த 7 பேருக்கும் 8 பேருக்கு அவங்களுக்கு தீங்கு இருந்த போது நீ கேடகமா மாறின. உனக்கு தீங்கு வந்த போது அவர்களுக்கு செய்த நன்மை உனக்கு கேடகமாய் மாறி, நம்மள ஆண்டவர் உன்னை செய்ய சொல்றாருன்னா, உன்னை தீங்கிலிருந்து சாவிலிருந்து காப்பாத்த, உன்னை அழிவிலிருந்து காப்பாத்த, காலத்துக்கு முன்னால சாகக்கூடிய உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தேவன் என்னன்றாரு, உன்கிட்ட 7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு கொடு. பூமியின் மேல்
என்ன ஆபத்து அப்படின்னு தமிழ் இருக்கும், இங்கிலீஷ்ல ஈவல்னு இருக்கும். என்ன தீங்கு உனக்கு நேரிடும் என்று நீ அறியாய். படிக்கலாம். இப்போ கவனிங்க, இல்ல 7 பேருக்கு 8 பேருக்கு பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் இது சொல்லிட்டு கீழே சொல்றாரு. இப்ப கவனிங்க, இப்போ எங்க சகோதரர் டேனியல் இருக்கிறாரு. இந்த அவருக்கே ரொம்ப கஷ்டம். வர்ற சம்பளம் எல்லாம் கரெக்டா போவோம். பிள்ளைங்களுக்கு ஃபீஸு, வீட்டு வாடகை, பிரியமானுள்ளே தேவனுக்கு காணிக்க, தசம பாகம், பெட்ரோல் எல்லாம் போக இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கும். அந்த கொஞ்சம் மிச்ச மீதியில கூட இப்போ கோவிட் டைம்ல ஒரு அவருடைய சூப்பர்வைசர், இவர் எம்ப்ளாயி, ஆனா அவருடைய சூப்பர்வைசர் வீட்டுல உணவுக்கு வழி இல்லை. ஆனா கோவிட்ல எல்லாம் செத்துனுக்குறான். கோவிட் டைம்லயே ஒரு மூட்டை அரிசி எடுத்துக்கின்னு தான் சூப்பர்வைசர் வீட்டுக்கு மளிகை சாமான் எத்தனை போறாரு. கையில பெருசா இல்ல. சரி, பெருசா வச்சுன்னு நிறைய வச்சுன்னு உயிர் போக போதுன்னா என்ன பண்ணுவ? ஆண்டவரே என்னால முடியும், என்னால முடிஞ்சதை நானே செய்வேன். சோ இப்போ என்ன பண்ணாரு? அது மேகம் அந்த மூட்டையை தூக்கின்னு போனாரு. அது அவர் தலை மேல போய் நின்ற மேகம். அந்த மாதிரி யார் யாருக்கு என்ன செஞ்சேன்னு தெரியாது. தெய்வத்துக்கு செஞ்சது கொஞ்சம் மேகம், ஊழியக்காரர்களுக்கு செஞ்சது கொஞ்சம் மேகம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு செஞ்சது கொஞ்சம் மேகம். யார் யாருக்கு நம்ம நன்மை செஞ்சோமோ இதெல்லாம் நம்ம நீல வானத்தின் மேல இப்ப மேகமா போய் குவிஞ்சு நிக்குது. கர்த்தர் தான் காற்றின் வழின்னு சொல்லுங்க. அந்த மேகத்துக்குள்ள அவர் கொஞ்சம் மழை எப்படி வருதுன்னா வெறும் மேகத்தால வராது. அந்த மேகம் கொஞ்சம் காற்றோடு கூட கலக்கும் பொழுது இப்ப மழையா பெய்யற மாதிரி டேனியலுடைய வாழ்க்கையின் தலையின் மேல இருக்கிற மேகம் இப்ப தண்ணீரால் நிரம்பும் பொழுது டேனியலுடைய வீட்டுல பக்கத்துல வீட்டுல இருக்கிறானே இப்ப நம்ம பாஸ்டர் ஜெய் வீட்டு மேல மழை விழாது. ஏன்னா தானியல் வீட்டு மேல தான் மேகம் சேர்ந்துச்சு. காற்று எந்த பக்கம் வீசுதோ, மரம் தெற்க விழுந்தாலும் கிழக்க வந்தாலும் எங்க விழுந்தோ அங்கதான். அப்பவும் ஆசீர்வாதம் எந்த யார் மேல விழுதோ அவங்களுக்கு தான்றார். இத சொல்லி என்னன்றாரு? ஐயோ, அவர் சொல்வாரு எங்க கஷ்டம் எங்களுக்கு, எங்க கஷ்டம் எங்க நெருக்கம் எங்களுக்கு, எங்க பாடு எங்களுக்கு, எங்க கஷ்டத்துல எவன் உதவ வந்துருவான். அவங்கவுங்க நல்லா இருந்தா தாங்க, யாரும் கஷ்டம் ஆபத்துக்கு வந்துட மாட்டாங்க. அவர் வருவாருங்க. அவங்க யாரை பத்தி சொல்றாங்க தெரியல, இவங்க யாரை பத்தி பேசினுக்கிறாங்க தெரியல. ஒருத்தர் இருக்கிறாருன்னே மறந்துடுறான். கஷ்டத்துக்கு அவனும் வரமாட்டாங்க, கஷ்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. ஒருத்தர் வருவாருங்க, அவர் தான் இதெல்லாம் சொல்றாரு. அவர் சொல்ல மதிக்காதவன் தான் யாரும் வரமாட்டாங்க. யார் இல்ல, அவரால் ஏற்படுத்தினவங்க வருவாங்க. அவர் அனுப்புவார். அவரை நம்பினவர்கள் அவர் கைவிடுறதில்ல. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் உதவுகிற மக்களை வச்சிருக்கிறார். அவர்கள் தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இல்லை என்று சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குமேனால், பிரியமான தேவன் சொல்றதை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு. இதய கடினத்தோடு வாழுகிறதற்கு சில இதயங்கள் உண்டு, ஆனால் இரக்கமுள்ள இதயமும் உண்டு. வேதத்துல வாசிக்கிறோம், தயை செய்கிறவனுக்கு. Come on somebody, can you challenge God with that word? அன்று நீர் தயவுள்ளவர், நான் உன் பிள்ளை. அப்ப எனக்கு தயவு எப்படி வரப்போகுது? நீர் தயவுள்ளவரா இருக்கிறதுனால மட்டும் இல்ல, நான் செய்யற தயவினாலே தான். Come on somebody, நீ தயவு செய்து பாரு. இந்த வசனத்தை எடுத்து, தயை செய்கிறவனுக்கு அவர், புனிதனுக்கு அவர். நீ மாறுபடுகிறவனா காட்சி அளிச்சா நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி தான் அவர் உனக்கு வெளிப்பட போற. கடவுளை பார்க்கணும்னு நினைச்சுனா உன்னை பாரு, நீ எப்படியோ அப்படியே அவர் உனக்கு வெளிப்படுவார். சொல்ற காற்றை
காற்றை கவனிக்கிறவன், சூழ்நிலையை பார்க்கிறவன், கஷ்டத்தை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். யாருன்னா சொல்லுங்க, நான் காற்றை பார்க்க மாட்டேன். காற்று ஒரு அசுத்தாவின்னு சொல்லுங்க. ஏன்னா இங்க வர்ற காற்று அதுதான். நான் சொன்ன காற்று வேற, காற்றின் வழி வேற, காற்று வேற. ஆனா அந்த காற்றுல வேற ஒருத்தன் இருந்தான். காற்றை பார்க்கிறவன், சாத்தானை பார்க்கிறவன், நெருக்கத்தை பார்க்கிறவன், தான் சூழ்நிலையை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான். மேகங்களை பார்க்கிறவன் அறுவடை செய்ய மாட்டான். சோ காற்றை பார்க்காத, விதைய ரெடியா வச்சுக்கோ. மேகத்தை பார்க்காத, அறுவடைக்கு ரெடியா. சொல்லுங்க, காற்றை பார்க்காத, விதைய வச்சுக்கோ. மேகத்தை பார்க்காத, அறுவடைக்கு ரெடியா. சார், நான் விவசாயி கிட்ட பேசினுக்கிறேன், விவசாயிங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த தானியம் தின்றவங்கிட்ட மாட்டுன்னு வச்சுங்க, விதையும் தின்றுவான். தின்றவங்கிட்ட மாட்டினா அவனுக்கு தானியமும் தெரியாது, விதையும் தெரியாது, ரெண்டும் ஒண்ணு. ஆனா விவசாயி கிட்ட போச்சுன்னா விவசாயிக்கு தெரியும் அவன் விதைய பத்திரமா வைக்கிறவன். பத்திரம் விதை பத்திரம். தானியத்தை சாப்பிடு, பக்கத்துல இருக்கிற சொல்லு, தானியத்தை சாப்பிடு, பிரச்சனை இல்லை. அறுவடையை சாப்பிட்றாத, ஏன்னா அறுவடை விதைக்குள்ள இருக்கிறது. யோசித்து பாருங்க, நம்ம அப்பா சொன்னாரு, சூரியன் இருக்கிற வரைக்கும் விதைக்கிறதா இருக்கிறதும் இல்லாம போறதில்ல. என்னங்க, சாத்தான் எதுக்கு விரோதமா யுத்தம் செய்யறான்னு சொல்லுங்க? விதைக்கு. இந்த ஹோமோ, இந்த கே, இதெல்லாம் என்ன சொல்லுங்க? விதையை அழிக்கிற வேலை. ஏன் கல்யாணம் என்ன? புனித அஸ்திபாரம், ஹோலி ஃபவுண்டேஷன். ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, பெண்களை என்ன பண்றீங்க நீங்க? விதையை அழிக்கிறீங்க. விதை அழிஞ்சிச்சுன்னா உலகம் அழிஞ்சிரும். திருமணம் இல்லைன்னா உலகம் அழிஞ்சிரும். அப்ப விதை எதோடு ஒப்பிடுற பத்தியா? உறவோடு, உயிரோடு. அதனால்தான் எப்பவுமே நான் சொல்லுவேன், பெண்கள் நிலம், ஆண்கள் விதைகள். சூரியன் இருக்கிற வரைக்கும் விதைப்பம் அறுவடை இல்லாம. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல வீட்டுல போய் அப்புறம் படிச்சுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். கர்த்தரை பாரு. ஆவியின் வழி. somebody say ஆவியின் வழி. யாரா இன்னொரு டைம் சொல்லுங்க, ஆவியின் வழி. ஓகே, ஆதியாகமத்துல இப்ப கவனிங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல let me get in. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை, வெறுமையும் ஒழுங்கின்மையா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்ட. ஜலத்தின் மேல் ஆவியானவர் சொல்லுங்க. இங்க பிதாவாகிய தேவனையும் ஆவியானவரையும் பார்ப்போம். ஆனா யோவான் 1ஆம் அதிகாரத்துல பிதாவையும் இயேசுவையும் பார்ப்போம். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. சோ பிதாவையும் இயேசுவையும் ஆதியாகமத்துல பார்க்கிறோம். யோவான்ல ஆவியானவரையும் பிதாவையும் பிரியமான ஆதியாகமத்துல பார்ப்போம். கொடுக்கீங்களா? அப்போ ஆவியானவர் என்ன வேலை பண்ணுகிறார்னா, ஆவியின் வழின்னு சொல்லுங்க. ஆவியின் வழின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஆவியின் வழி. மனுஷ வழி அல்ல, மாம்ச வழி அல்ல, ஆவியின் வழி. ஆவியின் வழியில உயிர் உண்டுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று உண்டு, முடிவுனா மரண வழி. ஆவியானுடைய வழியின் முடிவு என்ன? ஜீவன். ஜீவன், ஜீவன் சொல்லுங்க. Are you there with me? ஆண்டவர் நம்மள உயிரின் வழியா நடத்துறாரு, உயிர்களுக்கு நேரா நடத்துறாரு, உயிர்களை ரட்சிக்கிறதுக்கு நேரா நடத்துறாரு. ஓ ஹalleluya. ஒருத்தனுக்கும் பிரயோஜனப்படாத ஒரு பணங்குதுன்னு வச்சுங்க, யாருக்கும் தர மாட்டேன்றது, வாழ வேண்டியவனை சாவடிக்குது. ஆனா சாக போறவனுக்கு நான் உதவும் கரமா மாற போறேன்றான் பாருங்க, அது சாக போறவனை வாழ வைக்கிறதா மாறுது. அதனால தான் கர்த்தர் என்றாரு, பிள்ளைகளே நாங்க உயிர் உள்ளவர், என் பிள்ளைங்க உயிர் உள்ளது, உங்க கிட்ட கருதெல்லாம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கணும். உங்க கிட்ட கருதெல்லாம் எப்படியா இருக்கணும்? உருவாக்குறதா இருக்கணும், உயிர்ப்பிக்கிறது. ஏன்னா இது ஆவியின் வழி. இப்ப ஆதியாகமத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னுவாரு. வெளிச்சம் வந்துச்சு, ஒன்னொன்னும் படைக்கிறார், ஒன்னொன்னும் படைக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, ஒன்னொன்னும் படைக்கிறார். இவர் சொல்ல சொல்ல ஆவியானவர் செய்கிறார். ஆவியானவர் பெற்றெடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் பெற்றெடுக்கிறார்.
ஓ, நல்லா சொல்லுங்க. ஆவியானவர் பெற்றெடுக்கிறார். சிலர் ஆவியானவர் நீ கர்ப்பிணிகளா மாற்ற போகிறார். ஆசீர்வாதங்களை பெற்றெடுக்கிற கர்ப்பிணிகளாய் மாற்ற போகிறார். உன் வயிற்றில எலும்புகள் உருவாக்குறது எப்படியோ உனக்கு தெரியாதோ, அது போல உன் அற்புதம் ஆண்டவர் உனக்கு செய்ய போறது தெரியாது. கவனிங்க, 27 வசனத்தில் தான் மனுஷனை படைக்க போறாரு, ஒரு பிடி மண்ணெடுத்து. ஆனா மண்ணெடுத்து படைக்கிறதுக்கு முன்னாலே மனுஷனை படைச்சிட்டாரு. கொடுக்குறீங்களா? மண்ணெடுத்து படைக்கிறதுக்கு முன்னாலே மனுஷனை அவனை மனுஷனா படைக்காம அவனை ஆவியா படைச்சிட்டாரு, சிருஷ்டிச்சிட்டாரு. 1:27 வாசிங்க. ஆதியாகமம் 1:27. தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். created. ஓகேவா? ஆனா 2ஆம் அதிகாரத்தில் தான் உண்டு பண்றாரு. என்ன பண்றாரு? 7ஆம் வசனத்தை படிங்க. அப்போ 1:27 என்ன பண்ணீங்க? மண்ல கை வைக்கிறதுக்கு முன்னால வந்துட்டான் மனுஷன். கையை தட்டி ராஜா ஹல்லேலூயா. மண்ல இன்னும் கையை வைக்கல. 27 நம்மள சிருஷ்டிச்சா. He created us. God class. இது ஆவியின் வழி. என்னங்க? ஆவியில படைச்சார் நம்மள. எதுல படைச்சாரு? மண்ல இன்னும் கையை வைக்கல. மண்ல கை வைக்கிறதுக்கு முன்னால சாக கூடாத ஆவியை அவர் சாயலாக நம்மள சிருஷ்டிச்சதுனால 1:27 கிரியேட் பண்ணிட்டார். 2ல தான் he formed ன்னு இருக்கும். out of the dust. மண்ணில் இருந்து சிருஷ்டிக்கிறார். ஓகே இருங்க. 22ஆம் அதிகாரத்துல தான் வடிவமைக்கிறாரு மண்ணை. ஐயா கொடுக்குறீங்களா? அம்மா பின்னால இருக்கிறவங்களாம் கொடுக்குறீங்களா? உன்னை மண்ல கைய வைக்கிறதுக்கு முன்னாலே உன்னை படைச்சிட்டாரு அவர். அதனால தான் நீ இம்மார்டல். ஏன் நீ சாக கூடாதவனா? சாகரவனை கடவுள் ஃபர்ஸ்ட் படைக்கல, சாக கூடாதவனை சிருஷ்டிக்கிறாரு, சாக கூடியவனை உண்டு பண்றார். ஆவியின் வழி. என்ன வழி? மண்ணின் வழி இல்ல, ஆவியின் வழி. ஆவியின் வழி, எல்லாம் ஆவியின் வழின்னு சொல்லுங்க. அப்போ ஆவியானவர் இந்த மண்ணை இந்த பூமி மேல அசைவாட்டு என்ன பண்ணுகிறீங்கன்னா, நான் இந்த மண்ணை கர்ப்பிணியாக்கி இருக்கிறேன். மண்ணை என் பூமி தாய் என்றானா, இந்த உயிரினங்கள் எல்லாம் இந்த மண்ணுக்குள்ள இருக்கிறது. ஏன் இதை வந்து மதர் எர்த்ன்ற வேர்டு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த மண்ணுக்குள்ள. இப்ப கவனிங்க, 2ஆம் அதிகாரத்துல தானே மண்ணை எடுத்து அவனுக்குள்ள தான் சுவாசத்தை ஊதுறாரு. இப்பதான் ஜீவ ஆத்மா வரான். சரீரம் ஜீவாத்மா. அதுக்கு முன்னாலே நீ ஆவி. You are the immortal man. God class. சாக கூடாத ஒரு மனுஷன். எவ்வளவு நல்ல தேவனையா இவரு. சாக கூடாதவனா பச்சாரு. இம்மார்டாலிட்டி. என்னங்க? உள்ள இன்னொரு ஆள்கிறாரு. தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், உண்டாக்கப்பட்ட மனுஷன் இல்ல. Not the made man, not the formed man, the created man I'm talking about. சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். எதை வேணுமானாலும் இழக்கலாங்க. இது ஒண்ணுக்கு ஏதான அந்த பூமியில இழக்கலாம். எதனா விளங்குதா? ஒரு பொருளை வாங்குறேன்னா ஒன்னு கொடுத்து தானே வாங்க முடியும். நான் வாங்கினதெல்லாம் எந்த சொந்தம், நான் வாங்காததெல்லாம் எந்த இல்லை. எதுக்கெல்லாம் நம்ம விலை கொடுத்தோமோ அது உண்டு. நீ இது வரைக்கும் எதுக்கு நான் விலை கொடுக்கலன்னா இன்னும் நீ இதை வாங்கலன்னு அர்த்தம். ரட்சிப்பை பத்தி கூட அத்தான் சொன்னாரு. ஒரு மனுஷன் ஒரு வயல்வெளியா கடந்து போனானா, அதுல பெரிய பொக்கிஷம் இருந்துச்சான். அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் வித்துட்டு வந்து வாங்கினான். அந்த நிலத்தை வாங்கினா தான் அது வாங்க முடியும். அது மாதிரி தான் ரட்சிப்பு கூட. ரட்சிப்பை சும்மா வாங்குறது வேற. But God, hallelujah. Are you there, church? I am really feeling the church effect this afternoon. Blessed are you. உயிரை விட பெருசேதும் இல்லை. 24 நம்மள தான் கை போடாம ஒரு டைம் படிக்கிறார், கை போட்டு ஒரு டைம் படிக்கிறாரு.
நாங்க கை போடாம ஒரு டைம் படிச்சிட்டாரு, எடுத்து வச்சிட்டாரு இப்படின்னு. இந்தா நான் சில வேலை சொல்லுவேனே, ஆண் வந்து இந்த 5வது நாள் வந்தாரு, இந்த பொண்ணுங்க என்னைக்கு வந்துச்சுன்னு. உண்மையான ஆண் என்னைக்கு வந்தானு அன்னைக்கு வந்துச்சு பொண்ணும். ஹல்லேலூயா. ஒரு லேடியாவது கை தட்டி கர்த்தருக்கு மகிமை கொடுத்துச்சா பாரு. ஃபர்ஸ்ட் லேடியை தட்ட மாட்டேங்குது. இல்லை நிறைய என்னைக்கு வந்தீங்கன்னே தெரியாது மாம்சத்தின்படி. ஆனால் நாங்கள் 5வது நாள் வந்தோம். மாம்சத்தின்படி நீங்கள் என்னைக்கு வந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் ஆவியின்படி 2 பேரும் ஒன்றா வந்துட்டோம். Praise God. Are you there, church? Okay, let's get deeper. இப்போ ஆண்டவர் ஆவியின் வழின்னு சொல்லுங்க. இப்போ பேசுறார், பிதா பேசுறார் சொல்லுங்க. பூமி கிட்ட பேசுறாரு. 24ஆம் வசனத்தை படிங்களேன். 1:24 1:24. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியாய், சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாத்தையும் என்னன்றாரு, எது மேலேயும் கை வைக்கல. ஒரு சிங்கத்தை எடுத்து சிங்கம் மாதிரி வடிவமைக்கல. சும்மா பூமி கிட்ட சொல்றாரு, என்னன்றாரு, ஆவியின் வழி, ஆவியின் வழி. ஒரு எலும்பு உருவாகிறதே உங்களுக்கு இவ்வளவு அதிசயமாகுது. எல்லா எலும்புகளும், யானை எலும்புல இருந்து, நாய் எலும்புல இருந்து, இந்த மண்ணுல இருந்து, இந்த மண்ணுகிட்ட நீ ஜெனிப்பிக்க கடவாய், பெற்றெடுக்க கடவாய் அப்படின்னு சொல்றாரு. கொடுக்க சொல்லுங்க இந்த டீடைல்ஸ். வேற ஏமன்னா எப்படா வந்து சிங்கம், புலி, கரடின்னு எங்க கொடுக்குது பாரு பைபிள். பெற்றெடுக்க ஜெனிப்பிக்க கடவாயின்றாரு பூமிக்கு. ஆவியானவர் உடனே சும்மா வச்ச 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 வச்சான்னு அப்படியே சிங்கமும் புலியும் கரடியும் எல்லாம் அப்படியே ஒட்டியாருதுங்க உள்ளுக்குள்ள இருந்து. கையை தட்டி ராஜாவுக்கு மகிமைப்படுத்த மாட்டீங்களா? உடனே ஹாலே ஹாலே, this is your God, your creator. He is saying and the earth is birthing. அதான் சொல்றாரு, பா என் வழி தெரியுதா, என் ஆவியின் வழி. நான் என் ஆவியானவருக்கு சொல்றேன். நான் சொன்ன உடனே அவர் அப்படியே பெற்றெடுக்கிற வேலையை செய்யறாரு. பிள்ளைகளா, உயிரையே நான் வார்த்தையால வர வைக்கிறேனே. நீங்க என் வார்த்தையின்படி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, என் வார்த்தையின்படி நீங்க வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஏன் சாயல் இருக்க யோபு 10:8 படி. யோபு 10:8 ஒருத்தர் படிக்கலாம், ஒருத்தர் பிரியமல்ல சங்கீதம் 139:15 கொஞ்சம் வேகமா படிக்கலாம். வேகமா ஒரு 15 நிமிஷம் பிரியமல்ல இன்னைக்கு செய்தியை முடிக்க ட்ரை பண்றேன். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஏதோ உன் கைப்பா இங்க அங்க நான் கேட்டாரு, எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டவர், உன் தாயுடைய வயிற்றுக்குள்ளேயே என் கை உன்னை போய் ஷேப் பண்றா உள்ளன்றார். யாரு எது ஷேப் பண்ணுது? என் புள்ள எப்படி பிறக்கும், என்னவா பிறக்கும்? சில வேலை சிலதுங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். கடவுளோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. பிரியமாலே இல்லாததையே வடிவமைக்கிற கரம். பிரியமாலே உன் விரல்கள் நுழைய முடியாத இடத்துல, உன் கை போக முடியாத இடத்துல உன்னை சிருஷ்டிக்கிறவர் உன் கர்ப்பத்திற்குள்ளாக இருக்கும் போது, அதனால சொல்றாரு, உன் தாயின் கருவிலே நீ உருவாகிறதுக்கு முன்னாலே உன்னை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் தாயின் கருவிலே நான் உன்னை தாங்கினேன், நான் உன்னை ஏந்தினேன், நான் உன்னை சுமந்தேன், நான் உன்னை தப்புவித்தேன். இதுவரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் அப்படி செய்வேன். உன் நரை மயிர் வரைக்கும் நான் அப்படி செய்வேன், இன்னமும் நான் உன்னை தாங்குவேன். ஓ, காசு அல்ல, பணம் அல்ல, மனுஷன் அல்ல, வேலை அல்ல, நீ உருவாகும் பொழுது இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா என் கை உன்னை தாங்கினது. நான் Come on church, give him the glory. If you know who your God is, உயிருக்கு தேவையானதை உன் பணம் சந்திக்கும், ஆனா உயிரை சந்திக்க முடியாது. உனக்கு உயிரை கொடுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், எது பிள்ளைகளா பெருசு, உயிரா உழைப்பா? எது பெருசு? உயிர் தானே. அப்ப என் பிள்ளைங்க
நீங்க என் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, கதை சொல்றாரு, I am birthing everything. தேவ வழியின்படி, according to his way we are being birthed again. ஆவியில பிறந்தோம், மறுபடியும் பிறந்துட்டோம். சொல்லுங்க, நான் ஆவியில பிறந்தவன். சொல்லுங்க, நான் ஆவிக்குரியவன். என் தேவன் என்ன மறுபடியும் பெற்றெடுத்துட்டார். ஏன் சிலருக்கு விசுவாசிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமாக்குதுன்னா, நீ இன்னும் மாம்சம், நான் ஆவி. ஆண்டவர் சொல்றத விசுவாசிக்கிறதுக்கு என் ஆவி அவர் மறுபடியும் பெற்றெடுத்துட்டாரு. விசுவாசிக்கிறது என் பிரெயின் இல்ல, விசுவாசிக்கிறது என் ஆவி. நம்புறது என் பிரெயின், விசுவாசிக்கிறது என் ஆவி. Faith is not your brains, faith is your spirits. ஆண்டவராகிய தேவன், man's way கர்த்தருடைய வழி, ஆவியானுடைய வழி மனுஷ வழி. மனிதனுடைய ஆவி பொருளாசை, தேவ வழி ஆவி. சொல்லுங்க, மனுஷ ஆவி பொருளாசை. இப்ப யாருன்னா ஒருத்தர் நீதிமொழிகள் புத்தகத்தை எடுத்து 1 அதிகாரம் 10 வசனத்துல கொஞ்சம் வேகமா ரொம்ப தெளிவா படிங்க. நீதிமொழி, என் மகனே, பாவிகள் உன்னை ஏமாத்துனா, என் மகளே, என் மகனே, என் மகளே, கர்த்தர் பேசுறாரு, என் மகனே, பாவிகள் உன்னை நயங்காட்டினால் நீ சம்மதிக்காதே, எங்களோடு வா, ரத்தம் சிந்தும்படி. பாருங்க, கவனிங்க, கொள்ளைக்காரனுங்க கொள்ளையடி கூப்பிடுற மாதிரி இந்த பொருளாசை கூப்பிடுதான். எல்லாம் சொல்லுங்க, என்னங்க? கொள்ளைக்காரனுங்க கூப்பிடுற மாதிரி பொருளாசை ஒரு கொலைகாரன். சொல்லுங்க, பொருளாசை ஒரு கொள்ளைக்காரன், திருடன், கொலைகாரன், பிரியமல்ல, மற்றவங்களை சாவடிக்கிறவன், அதுதான்டா பொருளாசைன்றாரு. முடிக்கிறான் பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. குற்றமற்றவருடைய ரத்தத்தை பாதாளம் விழுங்குறது போல அவர்களை உயிரோட விழுங்குவோம். குழியில் இறங்குறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையும் விழுங்குவோம். நல்ல காஸ்ட்லி பொருளா வாங்கலாம், காஸ்ட்லி பொருளா கண்டுபிடிக்கலாம், வாங்க. அப்படியே எதெல்லாம் பாக்குறோமோ எத்தனை எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிடலாமா அப்படின்னு யார் கூட்டுனுங்கிறது தெரியுமா? திருடனுங்க இல்ல, கொலைகாரன் இல்ல. படி, என் மகனே, என் மகளே, பொருளாசையின் வழியில நடவாது போ. அந்த பாதை உனக்கு வானா, அந்த வழி உனக்கு வானா, நீ ஆவியின் வழி படி. அவருடைய கால்கள் தீங்கு செய்ய ஓடி, எவ்வகையான பட்சியானாலும் சரி, அது கண்களுக்கு முன்பாக வலையை விரிக்கிறது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதவி இருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். This is the conclusion. பொருளாசை உள்ள, come on, பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுதான். இது தன்னுடைய ஜீவனை, did you heard that? பொருளாசை நாவிக்கு என்ன காப்பாத்துங்க ஆண்டவரே சொல்லு. நான் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல ப்ரீச் பண்ணேன். சர்ச்சில் வர்றவங்களுக்கு சிலருக்கு குடி மேல இன்னும் ஜெயம் இல்லை. அவனுங்க பாவம் தன்னியாசனுங்கிறானுங்க. யாரு? சர்ச்சுக்கு வந்துட்டோம். சிலரு இன்னும் வேசிதானம் விபச்சாரத்திலிருந்து விலகி வரல, அவனுங்க என்ன சிலர்கிட்ட மாட்டி நோஸ்தப்பட்டுக்கிறானுங்க. இது சர்ச்சில் இருக்கிற விசுவாசிங்க நிலைமை. ஆனா பாஸ்டருங்க கருமை நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம்னா, நமக்கு பொருளாசை ஜாஸ்தியா போச்சு. இது உங்களுக்கு தப்பாவே தெரியல. அப்படியே குயிஸ் தள்ளுகிறீங்க, பில்டிங் மேல பில்டிங், பணத்தின் மேல பணம், எவனுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. விசுவாசி கஷ்டப்பட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிற, ஹாஸ்பிட்டல் போனாலும் கொடுக்க மாட்டேங்கிற, இந்த இடத்துல சைட் வாங்கி விட்டேன், அந்த இடத்துல பில்டிங் வாங்கி விட்டேன் அப்படின்னு விசுவாசி கிட்டாவது இந்த 2 பாவத்தை வச்சுக்கிறான். ஆனா நீங்க என்ன பண்ணுகிறீங்க பாஸ்? ஊழியக்காரனா இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாசை இருக்கலாமா? வே ஆஃப் எஸ்கேப் கதை என்ன? அப்போ கஷ்டப்படுறவனுக்கு உதவாத பணம் ஊழியக்காரங்கிட்ட இருந்தா கூட அந்த பணம் பொருளாசைனால பிடிபட்டு இருக்கிறதுனால நீ கூட மனம் திரும்பணும். விசுவாசி தான் மனம் திரும்பணுமா? நம்மளுக்கு இல்லையா?
யாரோ ஒருத்தர் கேட்டார், நான் டைத் எழுதி வச்சிருந்தேன் எல்லாருக்கும். அவர் என் செக்ஸுங்கெல்லாம் பார்த்தாரு, ஐயோ இவ்வளோ டைத் கொடுக்குறீங்களான்னு. கடவுளுக்கு உண்மையாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன கத்தருக்கு பிச்சை போட்டுனுக்கிறேன்? அவர் கொடுத்த உயிர், அவருக்கு நான் கீழ்படுறதை தான் நான் காட்டுறேன். என் மனசுக்கு வந்ததை நான் குத்துனுங்கன்னா அவருக்கு நான் இன்னும் கீழ்படியில. ஓ, நம்ம கொடுக்கணும். போதிக்கிறது நம்ம தானே, கொடுக்காத நீ சபிக்கப்பட்டவன்னு. அப்ப நான் எதுக்கடா அந்த சாபத்தை வாங்கிக்கணும்? இது கர்த்தருடைய சாபம் தானே. அவர் என்ன சபிக்கல, நான் உன்னை சபிக்கிறேன்னா நான் அவர் சொல்ல, என் நிலையை காட்டுறாரு. தசம பாகத்தை செலுத்தாதவர்களாகி நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றாரு. பைபிள் தானே சொல்றது. இது சில இருக்கிறான், இது பழைய ஏற்பாடுன்னுவான், புதிய ஏற்பாட்டில் காமிச்சிட்டா கீழ்ப்படிஞ்சிருவியா? உன் பொருளாசை கொடுக்க விடல, நீ தேவனுக்கு கீழ்ப்படியில, அது தன்னுடைய உயிரை வாங்கும். ஏன்னா தேவ சித்தம் செய்துக்கு அது வரல. இப்போ பொருளாசை மனுஷனுடைய வழி, பொருளாசை தேவ வழி, ஆவியின் வழி. ஆகான் பொருளாசை. வாசிங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை படிச்சு 10ஆம் வசனத்தை படிங்க. சாபத்தீட்டானதுல என்ன பண்ணிட்டாங்க? சாபத்தீட்டுல இருங்க. எதை சாபன்றாரு? பாபிலோன் தேசத்துடைய வஸ்திரம், தங்கம், ஒரு சால்வை, இதெல்லாம் தூக்கி போயிட்டு ஆகான் வந்து ஒலிக்க வச்சுக்கிறான். 3000 பேர் தோத்துட்டாங்க, செத்துட்டாங்க. ஒரு கீழ்ப்படியாதவனால ஒருத்தன் செயல் முழு இஸ்ரவேலை பாதிக்குது. ஒரு கீழ்ப்படியாத செயல் முழு சபையை பாதிக்குது. 10ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, ஓகே, நான் கட்டளையிட்ட என் உடன்படிக்கை மீறினார்கள். 1 2 சாப தீட்டானது எடுத்துக்கொண்டா திருடி கொண்டதும் பாருங்க, அதான் திருடுறது. 3 கவனிங்க, சாபத்தீட்டு, எல்லாம் சாபத்தீட்டுங்க. தேவ உடன்படிக்கை மீறுது சாபத்தீட்டான காரியம். அதான் ஆண்டவர் சொல்றேன், நான் சொல்ல, இது யோசுவா சொல்ல, காடே தேவனே பேசுறார். சாபத்தீட்டான தூக்கி வீட்டுல வச்சுனுங்கிற, திருடிட்ட, பிரியமல்ல, இப்போ வஞ்சித்த. 3 காரியம் தந்தது. இப்ப ஆண்டவர் என்னாரு பாருங்க, பொருள் ஆசை தன்னுடைய உயிரை கர்த்தர் வந்துட்டாரு. அவன் என்ன பண்ணலாம்? ஆகானம் அவன் கூட்டாளிய என்ன பண்ண, கல்லெஞ்சி சாவடிச்சிட்டார். என்னது சாவடிச்சார்? அவனு என் வார்த்தைக்கு செவி கொடுக்காத அவன் உயிரோட வானா? அவன் வழியின் படி தானே என் வழியில் வந்து 3000 பேர் செத்தாங்க. அவன் என் சித்தத்துக்கு இடர்லாம் இருக்கிறான் இல்ல, என் சித்தத்துக்கு இடர்லாம் இருக்கிறான், எதுக்கு உயிரோட வானா? சாவடினார். வாழ்ந்த தானே திமிர் படிக்கிற, போட அவனு. இப்ப கவனிங்க, யூதாசு 30 வெள்ளி பொருளாசையின் வழி, கரெக்டா? எவ்வளவு வெள்ளி? அங்கேயும் வெள்ளி, இங்கேயும் வெள்ளி. இப்போ கவனிங்க, இந்த 30 வெள்ளி அவன் எப்படி செத்தான்? 4 செத்தான். அனினா சபீரா, அப்போஸ்தலர் நடபடிகள் புதிய ஏற்பாடு, அவங்களது தான். விக்கிற வரைக்கும் யாருது? 5:1 படிக்கலாம். மனுஷ வழி, பொருளாசையின் வழி. ஓகே, கடவுள் உன் வீடு தான், உன் சொத்து தான், நீ தான் வித்த உந்து. எதுக்கு வந்து இவளுக்கு தான் வித்தன்னு போய் சொன்ன? செத்துப்போ. இது பழைய ஏற்பாடு இல்லைங்க, புதிய ஏற்பாடு. என்னம்மா பொண்ணு பொண்டாட்டி வந்துச்சு, புருஷனை பொச்சிட்டு 3 அவருக்கு தெரியல, அதுக்கு பொண்டாட்டி புருஷனை போய் பொச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சர்ச்சு பொண்டாட்டி கூட சொல்லி அனுப்பல பாரு, தூயின் போய் அவனை பொச்சிருக்கடான்னு
அனுப்பி செய்தி அனுப்பிக்கணும் தானே, உன் புருஷன் செத்துட்டாரு வாமா ஒரு லாஸ்ட்டாக ஒரு சல்யூட் அடி அப்படின்னு பொண்டாட்டிக்க சொல்ல. அது வந்துச்சு, என்னம்மா இவளுக்கு தான் வித்தீங்களான்னு கேட்டோன்னே, ஆமாம் அவளுக்கு தான் வித்தோச்சு. அதுலேயே வருமானப்பட்டீங்களா புருஷனும் பொண்டாட்டியும்? போ வந்து அங்கே கால் நின்றுக்குது வரும் புருஷன் அடக்கம் பண்ணிட்டு, நீ போ அதே எடுத்துக்குன்னு அதுவும் பொத்துன்னு வந்துச்சாகுதுங்க. சரி, காசு இல்லைங்க நம்மளை வாழ வைக்கிறது. ஆவியானவர் இதெல்லாம் நம்ம காட்டுறாரு. நம்மளை வாழ வைக்கிறது தேவன். சொல்லுங்க, பணம் அல்ல. மனுஷ வழி பொருளாசை, பொருளாசை தன்னுடைய உயிரை வாங்கும். பாருங்க, யூதா 1:10-13 வரைக்கும் படிச்சுட்டு இப்போ நம்ம தேவ கிரியைக்கு நேரா போயிடலாம். யூதா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னால 65வது புஸ்தகம். ஓகே, ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல 10ஆம் வசனம் படிங்க, ரொம்ப பயபக்தியா படிங்க. ஏன்னா இந்த கடைசி காலத்துல என்ன ஆயிட்டானுங்க நிறைய பேர்னா, இந்த வேலைக்கு வந்துட்டானுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த வேலைக்கு வந்தா நல்லா வாழலாம் அப்படின்னு பைபிளை தூக்கிட்டானுங்க. இங்க என்ன மாதிரி உதகுதுன்னு தெரியல அவங்களுக்கு. நம்மள மாதிரி எதனா ஆளும் கிட்ட மாட்டினா நம்ம போட்டு ஆப்ரேட் பண்ணிடுவோம்ல, நம்ம பேச இன்ஜெக்ஷன் கொடுத்தான்னு போறோம். வடா உங்க அனஸ்தீசியாவே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்றேன்னு நம்ம பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் தானே பந்து. படிங்க, என்ன சொல்லுது பார்க்கலாம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகத்தை போல. ஐயோ, அவனுக்கு எது தெரியுமா அதுலயே தன்னை கெடுத்துக்கிறான். உன்னை கெடுக்கிறது வேற எதுவும் இல்லை, உனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சதுதான் உனக்கு கெடுக்கும். அதனால தான் சொன்ன, இதுவும் வழி, இது மனுஷ வழி. மனுஷ வழி பொருளாசை, ஆனா தேவ வழி உயிர்ப்பிக்கிற வழி, ஆவியின் வழி. somebody say ஆவியின் வழி. ஆவியின் வழி. எலியா அப்படியே சும்மா தேவாவிய சுமந்து நிக்கல. எலிசா எல்லா சொத்தையும் விட்டுட்டு வந்து பிரிமல தேவாவிய சுமந்து நிக்கல. அவர் பின்னால வந்தவங்க அவர் ஆவிய சுமந்து நிக்கல. எல்லாம் கேட்கறான், உங்களுக்கு என்ன வீடுக்குதா இதுக்குதா அதுக்குதா. டேய், என் வீடை ஏஸ்தாண்டா, நிம்மதியா தூங்குறேன்டா நான் படுத்த. நல்லா வீடு வச்சு நிற்கிறவங்களாம் சாப்பிட முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன போஷிக்கிறார். ஒரு நாளும் நல்லா உடுத்துறாரான்னு. ஏன்? அவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவரை நம்பி வாழ்றத போதித்து கொண்டிருக்கிறேன். அவரை நம்பினவர்கள் அவர் கைவிடுறதில்லன்றத போதிக்கிறேன். சாவர நிலைமையில இருக்கிறவனுக்கு வாழ்வை தராருன்னு சொல்லி உயிர் உள்ளவரை போதிச்சு பிரியமல நரகத்துக்கு போகிற ஆத்மாவை பரலோகத்தின் வழியில நடத்தி கொண்டிருக்கிறேன். உன் கோடியால ஒருத்தனை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, ஆனா இந்த வார்த்தையால கொண்டு போக முடியும். எங்க கிட்ட இருக்கிற உணவோ உடையோ எங்க கிட்ட இருக்கிற எதை கொடுத்தோ ஜனங்களுக்கு தேவ வழியை போதிக்கிறோம். சத்தியத்துக்கு சாட்சியா வாழ்ந்து நிற்கிறோம். மனசாட்சி குற்றப்படுத்த உள்ள சுத்த மனசாட்சியோட தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். படிக்கலாமே, முடிக்கல ஒன்னும். ஓய், ஐயோயோ ஐயோயோ உனக்கு, ஐயோயோ சொல்லுங்க, ஐயோயோ உனக்கு, ஐயோயோ. எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது ராசா, எஸ்கேப் சான்ஸே கிடையாது. ஏன்னா சத்தியம் இது. படிங்க. இவர்கள் யாரு? காயனுடைய வழியில் நடந்து. சாமிங்களா, எவ்வளவு பைபிளை வச்சு பணக்காரனான்றதுக்காக பைபிள் கிட்ட வரக்கூடாதுரா. எவ்வளவு உயிர்களை காப்பாற்றணுன்றதுக்காக பைபிள் கிட்ட வரணும். நீ எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கலான்றதுக்காக இங்க வந்தீங்கன்னா நீங்க பீலியாமின் வழியா வந்துட்டீங்க. மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. பீலியாமின் வழியாக சில ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, என்கிட்ட பல கோடிக்கு இது கடன் கேட்க வந்துடாது. நீ எந்த வழியில இருந்து போதிச்சுங்கிற? போயிட்டு வெள்ளக்காரனுங்கிட்ட எல்லாம் எவ்வளவு பிச்சை எடுக்க முடியுமோ எடுக்கிறது. இங்க வந்துட்டு பெரிய பணக்காரனுங்க மாதிரி பேசுறது. அவன் சித்தத்தை செய்யடான்னு குத்திருப்பான். ஆனா நீ உன் வீட்டை கட்டின இருப்ப. கேட்டா கர்த்தர் கண்டு இதுக்கெல்லாம் இருக்குது இல்ல, விட்டுருவார் வயசு. அவன் பேங்க்ல இருக்கிற பணத்துல இருந்து ஒரு 10 லட்சம் 1 லட்சம் கை வச்சான்னா கூட தூக்கிட்டான்டா, பேங்க் பணத்தை தூக்கிடான வேலை இருந்துன்றான். இவருங்க கர்த்தருடைய பணத்தை இஷ்டத்துக்கும் பூந்து விளையாடு வருங்களாம். கணக்கு கொடுக்கணும் தானே.
நான் கரெக்டா பேசுறேமா இல்லையா? யார் பணத்தை எவன் வந்து அனுபவிச்சுங்கிறது? அவர் ஜனத்துக்கு கொடுக்க மாட்டேன், அவர் வேலைக்கு கொடுக்க மாட்டேன். உன் வீட்டில் அப்படியே குவிஞ்சு சும்மா உக்கான்னு இருக்கும். ஆமாம் உக்காந்து கண்ணீர் வச்சுன்னு உபவாசத்தில் அழுதுன்னு எனக்கு ஒரு ஆலயம் கட்டாண்டவரே, ஆலயம் கட்டுன்னு அவன் அழுதுன்னுப்பான். உங்ககிட்ட பணத்தை அவர் கொடுத்து வச்சிருப்பாரு. நீ வச்சுன்னு அப்படியே வந்து உன் சந்ததிகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போவ. நீ தான் நரகத்துக்கு போக போறானாக்கா உன் வீட்டில் இருக்கிறதுங்களா நரகத்துக்கு ரெடி பண்ணிட்டு போயினப்ப. இன்னைக்கு மனம் திரும்பு. பொருளாசை, பொருளாசை, பணம் பாஸ். மனசாட்சிக்கு முன்னால உண்மையா இருக்கலாம், அவருக்கு முன்னால உண்மையா இருப்போம். பொருள் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒருவனுக்கு அது ஜீவன் அல்ல. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ஜீவன். நரகத்தை நின்று நம்மளை காப்பாற்ற முடியாத எதுவும் நமது வழியா இருக்கக்கூடாது. நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது தான் நம்ம வழியா இருக்கணும். அதுக்கு நம்ம சத்தியத்துக்கு சாட்சி. இப்ப படிங்க, பிலேயாமனுடைய கூலிக்காக செய்த கோரா எதிர்த்து பேச மாதிரி எதிர்த்து பேசுவான். பீலியா மாதிரி அநேக கூலிக்கு ஓடுவான். பிரியமல்ல காயனுடைய வழியில நடப்பான். சொல்லுங்க, காயனுடைய வழி, பீலியாமுடைய கூலி. பிரியமல்ல கோரா மாதிரி எதிர்த்து பேசுறது சர்ச்சில். யாரா இவனுங்கெல்லாம் சொல்றாரு பாரு. ஏய் வந்து சாப்பிடுறான். ஆனா நம்முடைய அன்பின் விருந்துகளின் கரைகள் அவர்கள். திருவிருந்தின் கரைகள் அவர்கள். திருவிருந்த கூட பயமின்றி உங்க விருந்து உண்டு. தாங்களே தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். வாசிங்க. இவர்கள் எப்படி காற்றுகளால் அடி வாங்கி ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், இலை உதிர்ந்து கனியற்ற மரங்கள். இரண்டு தர செத்து வேரற்று போன மரங்களும் தங்களுடைய அவமானங்களை நுரை தள்ளுகிற. ஐயோ, இதெல்லாம் படிச்சானுங்கன்னா 2 தடவை வேர் செத்தவனுங்க, அவமானத்தை நுரை தள்ளுறவனுங்க, கனியற்ற மரங்கள், பெரியமல்ல இலை. அவனுங்க வாழ்க்கை எப்படி கத்துறானா ஜீவ சாரம். ஆரோனுடைய கோலை தூக்கின்னு போட்ட உடனே மற்ற கோலுக்கு ஆரோன் கோலுக்கு என்னடா டிஃபரன்ஸ்னா, அந்த கட்டைக்குள்ள வஞ்சி பாரு கனியும், அந்த கட்டைக்குள்ள வேர் எழும்புச்சு பார், அந்த கட்டைக்குள்ள பிரியமல்ல இலை எழும்புது பார். அது அழைப்பினுடைய அடையாளம். அழைப்பின் அடையாளம் கூட இருக்கீங்களா? இதெல்லாம் பொருளாசையின் வழிகள். மனுஷ வழி, பொருளாசையின் வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழின்னு ஒண்ணுக்குது, அந்த வழி. பிரியமல்ல வயசுல காற்றுல கழுகின் வழியும், கண்மலையின் மேல் பாம்பின் வழியும், நடுக்கப்பலிலே கப்பலின் வழியும், ஒரு கன்னியை நாடினதான பிரியமல்லே ஒரு வாலிபனின் வழி எப்படியோ. கண்மலை மேல பாம்பு வழி தெரியுமா? காற்றுல கழுகின் வழி தெரியுமா? மேகத்தை மேல தெரியாதது போல கடல்ல பிரியமானே கப்பலின் வழி தெரியுமா? அது மாதிரி சில வழி இருக்குது. அந்த வழிகளுக்குள்ள போயிட்டா எப்படி போயினுக்குதுன்னே தெரியல, நீ பாட்டு போயின்னு இருப்ப. ஆனா திரும்பி பார்த்தா வழி மார்க்கே இருக்காது. அந்த வழி தான் பொருளாசையின் வழி. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் சத்தியத்தின்படி நடக்கலாம் பாருங்க. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இப்ப சொல்றாரு, பிள்ளைகளா, ஒரு தாயின் வயிற்றுல அந்த எலும்பு உருவாக்குத, அது உனக்கு எப்படி தெரியாதோ? அந்த மாதிரி நான் கொடுன்னு சொன்னேன் இல்லையா உங்களுக்கு? ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, திக்கற்ற பிள்ளைங்களுக்கு, விதவைங்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது, அதனால இப்ப சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா? நான் இதெல்லாம் சொன்னா நம்ம பொருளாசைக்காரன் இந்த மாதிரி நம்மள ஒரு லேபிள் குத்திடுவானுங்களா? அதுக்கு தான் இப்போ கர்த்தர் சொல்வாரு, சில வேலை ஏன் ஆண்டவரே என்ன தப்பு பண்றேன், எங்களுக்கு ஏன் அப்படி வருது நம்ம கேட்கறோம் இல்ல. இப்போ நம்ம தெய்வத்துக்கு காணிக்க தசம்பாங்க தருமே, அது வரையும் சம்பளத்தில் தானா? உன் தேவன் உனக்கு தருகிற எவ்விதமான வெகுமதிகளிலும் இருக்கும். நம்ம பொருளாசை என்ன பண்ற? ஒன்லி சம்பளத்தில் தானே, நான் தானே உனக்கு கொடுத்தாங்க, ஏன் வேலை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன நோவுது?
என் வேலை எப்படி நடக்கலாம், ஆனா உன் வீடு மாத்திரம் பயங்கரமாகணும்ல. கத்தர், நீ என் பிள்ளை தானே, என் பிள்ளை தானே, நான் உன் அப்பா தானே, ஏன் சொல்லின்படி நடக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப சொல்றாரு, பிள்ளைகளை நெருக்கம்தான், அந்த நெருக்கத்தின் நடுவில் நீ நெருக்கப்படுறவனை விடுவிக்க முன்ன வந்த பாரு. கஷ்டம்தான், ஆனா கஷ்டத்தின் நடுவில் இன்னொருத்தன் கஷ்டத்துக்கு போய் நின்ற பாரு. ரொம்ப கஷ்டப்பட்ட நைட்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே வேலை, ஆனா அந்த வேலையின் நடுவில் கூட யாரோ ஒருத்தன் வியாதிப்படும் போது நடுராத்திரில போய் நின்ற பாரு. யாரோ ஃபோன் பண்ணி கேட்குறேன், மருந்து மாத்திரைக்கெல்லாம் காசு வச்சிருந்தியா, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது காசு இருந்துச்சா, பயப்படாது, நீ கொடுக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தின் படி, இப்போ நான் முடிக்கிறேன், 2:10 படி கர்த்தர் என்னன்றாருன்னா, பிள்ளைகளை எபேசியர் 2:10, நான் உங்களை ஏன் சிருஷ்டிச்சேன் தெரியுமா, உங்களை நான் படைச்ச காரணம் என்ன தெரியுமா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு என்னவா இருக்கிறோம், தேவ செய்கையா இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? இப்போ இங்க பாருங்க, சரி சொன்ன அப்பா வராரு, இல்லைங்க நம்ம போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்ட போய் நிக்கிறோம், போன பைபிள கையில எடுத்துனேன், அதுங்க வந்து பதட்டல. இப்போ யாரோ அவங்கவுங்க வீட்டுல கஷ்டம் வச்சுக்க தம்பி, இப்போ சங்கரி கஷ்டம்னா உனக்கு பதறம் துடிக்கும், ஏன்னா உன் மனைவி, ஆனா நான் மேய்ப்பேன், எனக்கு எல்லாருக்கும் ஆனாலும் துடிக்குது, ஏன்னா எல்லாம் என் பிள்ளைங்க. இப்போ உன் பாயிட்ல இருக்கிற காசு உன் பண்டாட்டிக்கு மட்டும் தான் வெளியே வரும், பிள்ளைங்களுக்கு வெளியே வரும். நான் அப்படி இருக்க முடியுமா? எல்லாம் என் பிள்ளைங்களாச்சே, நீயே வந்தாலும் நான் தான் வரணும். எனக்கு துடிக்குது, ஏன்னா நான் நற்கிரியை செய்கிறதுக்கு நான் மட்டும் நம்ம எல்லாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், அன்னைக்கு வேலைக்கு வர மாட்டேன்றோம், அன்னைக்கு லீவ் போடுறோம். யாரோ ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறான், இன்னைக்கு நான் ஆஃப்ங்க, எல்லாத்துக்கும் ஆஃப்ங்க, உதவிக்கு ஆஃப், என்ன சொல்றான், அந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு ஆஃப், ஆறுதலுக்கு ஆஃப், அவங்களுக்கு ஆலோசனைக்கு ஆஃப், எல்லாத்துக்கும் ஆஃப்ங்க. நான் சண்டே வந்து பிரசன்ட்டுங்க, ஃப்ரைடே நான் பிரசன்ட்டுங்க. ஆனா யாருன்னா கஷ்டப்பட்டாங்கன்னா, யாருன்னா செத்துட்டா கூட சிலர் ஆஃப் அன்னைக்கு கூட வருதில்லை. யாரும் செத்துட்டுக்கிறாங்க சர்ச்சில், அன்னைக்கு கூட லீவ் போட்டுறாங்க, வரமாட்டுக்கிறாங்க, அவங்கவுங்க வேலையில் இருக்கிறாங்க. ஆனா சிலர் அப்படி இல்லை, அவங்க அழும் பொழுது அவங்க கண்ணீரா கலக்கிறோம். யாரும் இல்லை நினைக்காத, உன் பக்கத்துல நான் இருக்கிறேன், உனக்கு எதுவே நேரிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லாம பார்க்கிறேன் பாரு ஒரு பார்வை. எது நேரிட்டாலும் உன்னை நான் கைவிட்டுற மாட்டேன் அப்படின்னு துணையா நிக்கிறோம் பாரு. எதுக்குடா அப்படி நம்மளால நிக்க முடியுதுன்னா, அவங்க என்ன உன் அண்ணனா, அவங்க என்ன உன் தம்பையா, அவங்க என்ன உன் தங்கச்சா, அதுனா உன் பிள்ளையா அப்படின்னு 1000 பேர் 1000 கேள்வி கேட்கலாம். ஆனா ஆண்டவர் என்னன்றாரு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவ செய்கையா இருக்கிறோமா. அதனால ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவதிப்படுறான்டானா துடிக்குது இதயம். என்ன செய்யலாம்? சகோதரி சிஸ்டர் செல்வி வந்து போன வாரம் அந்த கிரெடிட் கார்டு 40,000 ரூபாய் கொடுத்துச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்க 40,000 ரூபாய் கிரெடிட் கார்டு அம்மா கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொருத்தர்கிட்ட கடன் கேட்க போனீங்க பாரு. எனக்கு அங்க அழ வந்துச்சு. என் மேய்ப்பன் அவர்கிட்ட இருக்கிற பணம்லாம் போக என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு அவர் கடன்காரராகவே கூட மாறுறாருன்னா, ஏன்னா என் கையில கொடுத்த உயிர் அது போட்டோம் அப்படின்னு காத்து நிற்கிறவன் இல்லை மேய்ப்ப, அந்த உயிருக்காக. ஏன்னா ஆவியின் வழிகள் சுயநலமா இருக்காது. சுயநலமா இருக்கிறவன் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. அவர்கள் தன் சொந்த சத்தத்தின்படி வாழ்வாங்க. ஆனால் நீ அவர் சித்தத்தின்படி வாழ உன்னை அர்ப்பணிப்பாயானால் பரலோகம் உன்னை பார்க்கும் பொழுது, ஒருத்தனை இன்னைக்கு நான் ஆயத்தப்பட்டுட்டேன்டா, ஆண்டவருக்காக பல மணி நேரங்கள் நீ ஓடுறதுக்கு உன் இதயத்திற்குள்ள தேவன் ஒரு துடிப்பை இன்னைக்கு வைப்பாரு. அவருக்காக வாழற வாழ்க்கை பாரு. காலம் உண்டு இல்லை, நாள் உண்டு இல்லை. இப்ப நீ உயிரோட இருக்கிறதுனால நாளைக்கு உயிரோட இருக்க போற. இப்போ உடம்புல சுகம் இருக்கிறதுனால நாளைக்கு நீ சுகமா இருக்க. பகல் கனவெல்லாம் காணாத.
உன் சுகம் தேவன் போட்ட பிச்சை. இன்னைக்கு நீ உன் கையில இருக்கிற எதுவா இருந்தாலும் தேவன் போட்ட பிச்சை. ஆண்டவர் என்றாரு, ஏன் ஆவியின்படி மறுபடியும் பிறக்கப்பட்ட நீ அது எப்படி உனக்காக வாழ்ந்துருவ? நான் உனக்காக சாகும் பொழுது, நீ உனக்காக செத்துந்தா உனக்காக வாழ். ஆனா நான் உனக்காக செத்து இருக்கும் பொழுது, நீ எனக்காக வாழாம நீ உனக்காக வாழற அப்படின்னா, பொருளாசையின் வழி உன்னை பிடிச்சதுனால, அந்த ஆவியின் மயக்கம் உன்னை பிடிச்சதுனால என் சித்தம் செய்யாம நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுறாரு, நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் மகனே, என் மகளே, நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். உன் ஆவியை எனக்காக நான் பயன்படுத்த விரும்புகிறேன். உனக்குள்ள என் வார்த்தைகளை வைத்து நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். உன்னை கொண்டு பல ஆயிரங்களை ரட்சிக்க, பலரை நரகத்தினின்று காப்பாற்ற, உன்னை குறித்து நான் வைத்ததான நித்திய தீர்மானத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். உன் நேரத்தை, உன் பலத்தை, உன் பணத்தை நீ எனக்காய் செலவிட முடியுமையானால் நான் உன்னை பயன்படுத்த போறேன். இதுவரைக்கும் நீ போகாத இடத்துல நான் உன்னை கொண்டு போக போறேன். உன்னை கொண்டு பலரை ரட்சிக்க போகிறேன். பல பலவான்களை நான் காப்பாற்ற போகிறேன். அநேகரை நரகத்தினின்று நான் விடுவிக்க போகிறேன். உன் ஜீவன் எனக்காய் பயன்படட்டும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டாம். பொருளாசையின் ஆவிகளை கர்த்தர் இப்போது வெளியே அகற்றி, எவ்வளோ காலம் உயிரோட வாழ்வன் தெரியாதப்பா, எவ்வளோ நாளைக்கு உயிரோட இருப்பேன் தெரியாதுப்பா. ஆனா குற்ற மனசாட்சியோடு கூட பரலோகத்துக்கு முன்னால வந்து நான் நிக்காதபடிக்கு, எக்காலங்கள் முழங்கும் பொழுது, எக்கால சத்தங்கள் வாசிக்கும் பொழுது, என் பிதாவாகிய தேவன் கைகளிலே ஜீவ கிரீடத்தை எடுக்கும் பொழுது, அந்த ஜீவ கிரீடத்தை பெறும்போது ஒரு பெருமையோடு நடக்கிற ஒரு நடை ஒன்று இருக்கிறது. என்னை சுற்றிலும் எல்லோரும் கைகளை தட்டும் பொழுது, இதோ எனக்காக வாழ்ந்த மகள், இதோ எனக்காக வாழ்ந்த மகன், தன் நேரத்தை பார்க்காம, தன் குடும்பத்தை பார்க்காம, தன் பிள்ளைகளை பார்க்காம, தன் சரீர சுகத்தை பார்க்காம, எதையுமே பார்க்காம வாழ்ந்தாலும் எனக்காக தான், சத்தாலும் எனக்காக தான் சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த, இதோ என் மகள், இதோ என் மகன் வருகிறான் என்று உன்னை மேன்மைப்படுத்துற அந்த நாளை உன் கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்த முடியுமே. ஆனால் அம்மா, சகோதரரே, சகோதரிகளே, கர்த்தர் உனக்காய் சிந்தின ரத்தம் வீண் போகாது. கர்த்தர் உனக்காய் பட்ட பாடுகள் வீண் போகாது. ஐயா, உன் உயிர் உன் கையில் இல்லையா, உன்னுடையது எதுவுமே உண்டில்லையா அம்மா, உண்டு எதுவுமே உண்டில்லம்மா. இந்த உலகத்துல எல்லாமே நீ வாழணும்னு அவர் கொடுத்தது. எதுக்கும் நீ எஜமானன் இல்லை. இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு கடந்து போற. மாயை உன் இதயத்தை தொட விடாதே, மாயை உன் இதயத்தை தொட விடாதே. கர்த்தர் சொல்றாரு, கர்ப்பத்துல இந்த எலும்பு வளர்ற விதம் உனக்கு தெரியாது இல்லையா, அது போல என் கிரியை உனக்கு தெரியாது மக. ஆனா அந்த கிரியை நான் உனக்கு காட்ட விரும்புறேன். நீ உன் வாழ்க்கையை எனக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறாயா? எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போறார். தேவ பிள்ளைய, வாழ்க்கை பயனற்றதாவே போயிடணும்னு நினைக்கிறியா? உயிர்கள் ஆதாயம் பண்ணாத வாழ்க்கை என்னயா வாழ்க்கை? எதை சேர்த்தாலும் முடிவு என்ன? அதை யோசித்து பாரு. என்னன்னா நீ சாதிக்க போற, என்ன உன் சாதனையா இருக்கட்டும், முடிவு என்ன இருக்க போகுது? என்னவா இருக்க போகுது? உயிர்களை காப்பாற்றாத ஒரு முடிவு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நீங்க யாரும் வாயை திறந்து ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா? பொருளாசை எதனா பிடிச்சிச்சா? அதை விரட்டலாம். இன்னைக்கு உன் கண்களை கர்த்தர் திறந்தருளே. கர்த்தர் உன் கண்களை எனக்கு திறந்தருளே. உன்னுடைய ஆர்வத்தை, உன் வாஞ்சையை, உன் ஆசையை திசை திருப்பி ஒரு வருஷம் நான் வாழ போறோம். மேஜர் கொடுங்க. ஆண்டவருக்காக நான் வாழ போறேன். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரே என் பலனை பயன்படுத்துங்க. ஆண்டவரே நாட்களையும் ஆண்டுகளையும் கொடுத்து என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே உண்மையாய் உங்களுக்காய் ஓடும்படியா இந்த வஞ்சக காலத்துல, இந்த பொருளாசை நிரம்பி இருக்கிற காலத்துல, அநேகர் 2 தடவை வேர் செத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே, கனியற்ற மரங்களாய், மேகம் இல்லாததான காட்சிகளாய் இருக்கிற இந்த உலகத்துல, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிறவர்களுக்கு நடுவிலே ஒரு உண்மையுள்ள ஒரு பிள்ளையாய் உன்னை, உண்மையுள்ள மகனாய் உன்னை உருவாக்க ஆவியானவர் இவ்வளோ பிரயாசப்படுறாரு. வாலிப பிள்ளையே, வாலிப தங்கச்சி, வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு வருஷம் வாழறோம் குற்ற மனசாட்சி இல்லாம.
உங்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டேன். யாரும் வாய் திறந்தே ஜெபம் பண்ண மாட்டேன். எவ்வளோ பின்வாங்கி போயிருந்தா, எவ்வளவு பாதாள நம்ம உள்ளத்தை மூடி இருந்தா, எவ்வளவு ஆசைகள் நம்ம உள்ளத்தை மூடி இருந்தா, இயேசுக்காக வாழ்ன்ற ஆசையெல்லாம் போயிடும். இன்னைக்கு உண்மையான மனஸ்தாபம் வரும்பொழுது மனம் திரும்புதல் வந்துடும். மனம் திரும்புதல் வந்துட்டா மகிமையான ஊழியத்துக்கு நீ ரெடி ஆயிடுவ. அநேக இடங்களுக்கு நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். ஒரு பிசாசால பாதிக்கப்பட்டு நிர்வாணமாக இருந்த ஒரு சகோதரனை போய் ஒரு அம்மா ஜபிச்சு சந்திச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா சந்திச்சிட்ட பிறகு அந்த சகோதரன் நல்லா ஆயிட்டு இருக்கிறாரு. வேற ஒன்றும் இல்லைங்க, காலையில் வீட்டை விடுறாரு. டெய்லி எல்லா கிராமமும் போயிட்டு நான் நிர்வாணியாய் பிசாசால பாதிக்கப்பட்டிருந்தேன், இயேசு என்னை சுகமாக்கினார். வேற ஒன்றும் சொல்றதில்லை. பாஸ்டர் மோகன் கட்டி கொடுத்த சர்ச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல இந்த சாட்சியை சொன்னாங்க. நான் நிர்வாணியாய் பிசாசினால் தள்ளப்பட்டிருந்தேன். காலையில் போறாரு வீட்டை விட்டுட்டு. எவ்வளோ பரலோகம் சந்தோஷப்படம் இல்லை, அவரை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படம் இல்லை. ஐயா ஏசு அம்மைக்காக ஓடுவியா? எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீ. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீ.